மோதல்களை நிறுத்த இந்தியா பாகிஸ்தான் இடையே இன்று உடன்பாடு எட்டப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். மேலும் பயங்கரவாதத்திற்கு எதிரான சமரசமில்லா நடவடிக்கையிலிருந்து இந்தியா ஒருபோதும் பின்வாங்காது என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். மோதல்களை நிறுத்த இந்தியா பாகிஸ்தான் இடையே இன்று உடன்பாடு எட்டப்பட்டது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பயங்கரவாதத்திற்கு எதிரான சமரசமில்லா நடவடிக்கையிலிருந்து இந்தியா ஒருபோதும் பின்வாங்காது என்றும் ஜெய்சங்கர் அறிவித்திருக்கிறார். மோதல்களை நிறுத்த இந்தியா பாகிஸ்தான் இடையே இன்று உடன்பாடு எட்டப்பட்டது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்தான விவரங்களை நீங்க மேலும் சொல்லலாம். இந்த அறிவிப்பு மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற ஒன்று. நாம பாகிஸ்தானிடம் பேசி தொடர்ந்து பயங்கரவாதிகளுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் என்று இதுவரை சொல்லி வந்தோம். ஆனால் கடந்த 4 நாட்களில் இந்தியா செய்திருக்கக்கூடிய அதிரடியான இந்த செயல்கள் பாகிஸ்தானுக்கு உரிய முறையில் பாடம் புகட்டி இருக்கின்றன. பாகிஸ்தான் என்பது இந்தியாவிற்கு ஒரு இலக்கே கிடையாது என்பதை நிரூபித்திருக்கின்றோம். அதை செய்து காட்டியிருக்கின்றோம். இதற்கு பிறகும் பாகிஸ்தான் திருந்தவில்லை என்றால் முழுக்க பாதிப்பை சந்திக்க போவது அந்த நாடாகத்தான் இருக்கும். எனவே பாகிஸ்தான் இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நினைத்தால் பாகிஸ்தானுக்கு உள்ளே செல்லக்கூடிய தண்ணீரை நிறுத்திவிட முடியும். இந்தியா நினைத்தால் பாகிஸ்தானை உலக அரங்கிலே தனிமைப்படுத்தி நிறுத்தி வைக்க முடியும். பாகிஸ்தான் கூட இந்த சண்டை தொடங்குவதற்கு முன்பாக நினைத்து கொண்டிருந்தது சீனா உள்ளிட்ட நாடுகள் தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை செய்துவிடும். இந்தியாவுடன் மோத வந்தால் சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டினை எடுக்கும், ஆயுதங்களை எல்லாம் அள்ளி வழங்கும், நிதியை எல்லாம் அள்ளி வழங்கும், அதனுடைய எல்லையிலிருந்து இந்தியாவிற்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை சீனா தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்றெல்லாம் பாகிஸ்தான் நினைத்து கொண்டுதான் இந்த மோதல் போக்கை தொடங்கியிருந்தது. ஆனால் அதன் பிறகு நடைபெற்றது என்ன என்பதை பாகிஸ்தான் உணர்ந்திருக்கும். அந்த நாட்டுக்கு வெளிப்படையாக உதவிகளை செய்வதற்கு எந்த நாடும் வரவில்லை. குறிப்பாக சீனா ஒரு மௌன நிலையிலேயே கடந்த 4 நாட்களாக இருந்து கொண்டிருந்தது. அதையெல்லாம் பாகிஸ்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்தியா போன்ற உலக அரங்கில் வலிமை மிக்க நாடாக இருக்கக்கூடிய, ஜனநாயகத்தை பின்பற்றக்கூடிய நாட்டிற்கு எதிராக எந்த ஒரு நாடும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வராது என்பதை பாகிஸ்தான் இதற்கு மேலும் உணராமல் இருந்தால் அதனுடைய பாதிப்புகள் அந்த நாட்டுக்கு அதிகமாக இருக்கும். அது மட்டுமல்ல, ஏற்கனவே பாகிஸ்தானிய மக்கள் தங்களுடைய நிலைப்பாட்டில் இருந்து மாறிவிட்டார்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக காஷ்மீர் தொடர்பான பாகிஸ்தானிய மக்களுடைய நிலைப்பாடுகள் வேறாக இருந்தன. ஆனால் இன்று அவர்கள் பாகிஸ்தானினுடைய அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பி இருக்கின்றார்கள். அதே நேரம் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை தொடர்ந்து நாம் பார்க்க வேண்டும். பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை தொடரும் என்பதையும் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். மோதல் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது, தாக்குதல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை தொடரும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லியிருப்பது பாகிஸ்தானுக்கான எச்சரிக்கை இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. உங்களுடைய நடவடிக்கையை நாங்கள் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். தேவை ஏற்பட்டால் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். இந்தியா எதிர்பார்க்கக்கூடிய வகையிலே பயங்கரவாதத்திற்கு எதிரான நேர்மையான நடவடிக்கையை பாகிஸ்தான் எடுக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில்தான் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை தொடரும் என்பதையும் வெளியுறவுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.